ப்ரோமோ 2 பார்த்தீங்கன்னா வந்துச்சு. சௌந்தர்யாவோட வீட்லருந்து தான் வந்திருக்காங்க. இப்ப அது கரண்ட்டா லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. யாராவது பார்க்கணும் அப்டின்னா டக்குனு போயிட்டு லைவ் பாருங்க. அவங்க வீட்லருந்து வராங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு குடுக்குற அட்வைஸே ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி பேசாத அப்டின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஜாக்லின்ட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அப்டின்னு பார்க்குறப்போ அப்டின்றத சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா நீ நல்லா தான் விளையாடுற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நீ பார்த்து பண்ணணும் அப்டின்றாரு. அண்ட் அவங்களோட பிரதர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சென்சிபிளா பேசல, இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்டின்லாம் சொல்றப்போ, "நீ ஃபர்ஸ்ட்டு அத பண்றியான்னு யோசிச்சியா?" அப்டின்றாங்க. அண்ட் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பயங்கரமான ஒரு மாஸ் காட்டியிருப்பாரு. பிக் பாஸ் இந்த வீட்ல யார் மேல உங்களுக்கு முரண்பாடு இருக்கு அப்டின்னு கேட்கிறப்போ, முரண்பாடு எனக்கு சௌந்தர்யா மேல தான் இருக்கு அப்டின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தான் உங்களுக்கு ப்ரோமோல காட்டியிருப்பாங்க. பட் இப்ப லைவ்ல என்னலாம் நடந்துச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. நான் இத்தன நாள் ரிவ்யூல என்னலாம் சௌந்தர்யா பத்தி சொன்னனோ, அதெல்லாமே ரொம்ப அழகா அவங்க சொன்னது எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப ரியலா, ஆஹா நல்லா இருக்கே! கரெக்ட்டான ஒரு அட்வைஸ நீங்க குடுத்துருக்கீங்களே அப்டின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன சொல்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது பிரச்சனை அப்டின்னா, உங்க ஃப்ரெண்டு கிட்டயே நேரா போய் சொல்லணும். பின்னாடி போய் அவங்கள பத்தி பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு அப்டின்றாங்க. அதுவும் இல்லாம இண்டிவிஜுவல் கேம் விளையாடு. ஆனா அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப்ப நீ விடக்கூடாது அப்டின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்றாங்க. ஜாக்லின், சௌந்தர்யா அப்டின்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பார்க்குறப்போலாம் எனக்கு எவ்ளோ ஆசையா இருந்தது. அவ்ளோ சந்தோஷப்பட்டேன் நானு. நீ அத அப்டி பண்ணியிருக்க வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்வைஸும் குடுக்குறாங்க. அண்ட் அவங்க பிரதர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேம் ஷோ. இங்க பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. இங்க வேற என்ன பண்ணுவாங்க பிக் பாஸ்ல? நீ என்னமோ ஒருத்தங்க பேசினா எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா, வேற என்ன பண்ண முடியும் இந்த ஷோல சொல்லு? அப்படின்ற மாரி அவங்க பிரதர் கேட்கிறாரு. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீ வீட்ல பண்ணதே கிடையாதே! இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. எங்கேருந்து இந்த ரியாக்ஷன்ஸ் திடீர்னு வந்துருச்சு? அந்த லேபர் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, கால டேபிள் மேல அப்படியே நீட்ன மாரி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மீட்டிங் போயிட்டு இருந்தப்போ. அந்த விஷயத்தையும் ஹைலைட் பண்றாங்க. அதெல்லாம் என்ன? அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே ஒரு மாரி கோவம் வந்துருச்சு அப்படின்றாங்க. நம்மளே உள்ள நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா, இது அதுன்றத சொன்னா எப்படி ஆகும்? அவங்க பேர் என்ன ஆகும்? அப்படிலாம் யோசிக்காம உண்மையாவே ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன ஃபீல் பண்ணமோ, அவங்களும் அதே ஃபீல் பண்ணி, அவங்களோட பெட்டர்மென்ட்க்காக ஒரு விஷயத்த சொல்றத பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. சௌந்தர்யா அட்லீஸ்ட் இப்பவாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இவங்க ஜாக்லின்ட்ட இருக்க பிரச்சனைய ஜாக்லின்ட்ட சொல்லியிருக்கணும். பின்னாடி போய் பேசியிருக்க கூடாது. பிளஸ் இந்த நாமினேஷன் அண்ட் வீக்கெண்டுன்னு வரப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணி ஜாக்லின பத்தி தப்பா சொல்றது, அதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றத இப்பவாவது அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்ப்போம். இப்போ லைவ்ல போயிட்டு தான் இருக்கு. கடகடன்னு நான் போய் திரும்ப லைவ கன்டின்யூ பண்றேன். நீங்களும் சௌந்தர்யா அவங்க வீட்லருந்து வந்தத பார்க்கணும் அப்டின்னா, டக்குனு போய் லைவ் ஆன் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ப்ரோமோ 3 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.